பண்டித நேர பார்த்த திமுக பஞ்சாயத்து போர்டு கூட பார்க்காத விஜய்கிட்ட பயப்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல விஜிலன்ஸில் போட்ட ஒரு அதிகாரியை ஏன் மாற்றினீங்கன்னு யாராவது முதலமைச்சரை பார்த்து கேட்டோமா? கேட்டிருக்க மாட்டோம். அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்குன்னு மக்களுக்கு தோணாதா? இல்லை ஆளுங்கட்சியோட சரி அதில் என்னங்கிறது வெளிப்படையாக தெரியாமல் போயிடுமா? நான் என்ன கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். ஏவா மேலே என்ன கேஸாக இருந்தால் என்ன? ஓடு 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 ஓடுன்னு அவர் எந்த ஒன்றார்? இங்கே வாங்கிட்டு இங்கே பெயில் வாங்கிட்டு ஏபி போட்டு பெயில் வாங்கிட்டு அப்பியர் ஆகி சொல்லிட்டு தானே திரும்பி போனார். கூப்பிடும்போது திரும்பி வந்துட்டு போகிறோம். உங்களால் என்ன கேஸ் போடுவீங்க? எமர்ஜென்சியில் ஒரு வருஷம் உள்ளே இருந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வைப்பீங்களா, 5 வருஷம் வைப்பீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வர்ற வரைக்கும் உள்ளே இருந்தால் தான் திமுக பயப்படுற கம்பெனியா? அதை பற்றி யோசிக்கலையே. உங்களால் என்ன வழக்கு போட முடியும் உங்கள் சட்டத்தாலான்னு திமுகவுக்கு தெரியாதா? திமுக கையாளாத ஒரு சட்டத்தை நீங்கள் இனிமேல் கண்டுபிடிச்சி திமுக மேலே வழக்கு போட்டுருவீங்களா? என்ன இதில் நிதர்சனம்? குதிரை பேரத்துக்கு உங்களால் இது வரைக்கும் சட்டமன்றத்திலே நேருக்கு நேராக பதில் சொல்ல முடியல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிற துணிச்சல் முதலமைச்சர் விஜய்க்கு இருந்தது. எந்த பார்ட்டின்னு சொல்கிற துணிச்சல் விஜய்க்கு இருந்ததா? துணிச்சல் இல்லையா? இல்லை தூய சக்தி அந்த இடத்துல மட்டும் ஃப்ராடு சக்தியாக மாறிடுச்சா? எப்படி? சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்க வேண்டியதானே? சார் நான் இதுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கவான்னு கேட்டு நீங்கள் ஒரு பரதநாட்டியம் ஆடி சொல்லிட வேண்டியதானே? ஐயோ இவர் தாங்க சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு போகிறோம். அப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொண்டிருந்ததை நான் இப்போது மடைமாற்றம் செய்து அரசு கஜானாவுக்கு திருப்பிட்டேன். நீங்கள் ஒரு மோஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, இதில் எது நியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவன் யோக்கியனா? அதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறவங்களை கேட்குறீங்க. கொடுக்குறவங்க யோக்கியமான ஆளா? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அரசாங்கத்துக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும்? தான் தேவையை பூர்த்தி பண்ணிக்க, நான் பண்ணுற தப்பை மறைக்க, தனக்குள்ள எதுவும் இவங்களால் ஆபத்து வராமல் பார்த்துக்க. அப்போ இந்த மாதிரி ஒரு யோக்கியனால் கொடுக்குற ஃபண்டு அந்த பார்ட்டி ஃபண்டு. அதை நான் வாங்கினேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக வாங்குது, அண்ணா திமுக வாங்குது, ஏரியா திமுகவே வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்கினேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டுப்பா. அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும்? இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவனையும் தூக்கிடுவேன், வாங்கினவனையும் தூக்கிடுவேன், நான் எதிரையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ யோக்கியன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? கொடுத்தவன் அப்படியே வச்சுக்குவோம், அது ரோல் விட்றே போல, வாங்கியவர்களை விட மாட்டேன். ஆனால் அப்படி அது குடும்பத்திற்கு எடுத்துகிட்டு போன அந்த நிதியை நான் இப்போது அரசாங்க கஜானாவில் வைத்திருக்கேன்னா நீங்கள் யோகியனா?